இதில் வந்து கொஞ்சம் கூட உண்மையே கிடையாது. அந்த வழக்கு இன்னும் இருக்குது. என்னன்னா, அந்த பணம் கொடுத்தவங்களுக்கு எந்த ப்ரூஃபும் இல்லை அப்படிங்கிறதுனால இவங்க தப்பிச்சிட்டாங்க. சன் டிவி எவ்வளவு வந்து திருட்டுத்தனமான வேலை பண்ணுறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இது சன் டிவி தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எவ்வளவு கேவலமான மீடியா அப்படிங்கிறது வந்து சன் டிவி வந்து இந்த வார்த்தை தான் சொல்லி திட்டணுங்கிறதே கிடையாது. நீங்கள் எந்த வார்த்தை சொன்னீங்கன்னாலும் அது வந்து சன் டிவிக்கு வந்து குறைவு தான். ஸ்டாலின் வந்து சாரி சொல்லிட்டாரு, அவர் எவ்வளோ பெரிய பெருந்தன்மையாளர் அப்படிங்கிறதெல்லாம் வந்து உருட்டு. இதை விட கேவலம் வேற ஏதாவது இருக்க முடியுமா? சாரி கேட்டதுக்கு முதல்ல வெக்கப்படணும். அந்த வரலாறே தெரியாத தற்குறி அவங்கெல்லாம். எவ்வளவு அருவருப்பான பதிவுகள், எவ்வளவு அருவருப்பான விமர்சனங்கள். ஏதாவது ஒண்ணுக்கு நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? திமுக அமைச்சர்களே பேசுவாங்க பாருங்க. இது பொய்ன்னு தெரிஞ்சும் பேசுவாங்க பாருங்க. நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் ஐடியா மேன் மகாதேவன் அவர்கள். வணக்கம் ஜி. வணக்கம் விஜய். அஜித்குமார் அவர்கள் மீது வந்து புகார் கொடுத்த பெண் நிக்கிதா வந்து பாஜகவில் இருந்தார், பாஜக நிர்வாகி. அண்ணாமலை அவர்கள் கூட பாருங்க புகைப்படம்லாம் எடுத்திருக்காருங்க அப்படின்னு சொல்லி சன் டிவியாக இருக்கட்டும், திமுகவின் உடன்பிறப்புகளாக இருக்கட்டும், திமுக நிர்வாகிகள் எல்லாருமே இந்த மாதிரியான செய்திகளை வந்து இப்போது இன்று வந்து தொடர்ந்து பரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. அதை நீங்க எப்படி ஜி பாக்குறீங்க? இதுல உண்மை இருக்காது? இல்லை, இது வந்து ஒரு திட்டமிடப்பட்ட சதி அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஏதாவது திமுக ஐடி விங் வந்து இந்த விஷயத்தை திசை திருப்புறத்துக்கு என்ன பண்ணுறது, இந்த விஷயத்தை இந்த பழியை தூக்கி வேறு யார் மேலேயாவது போடுறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு அவங்க தொடர்ச்சியாக வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த நிகிதா சம்மந்தப்பட்ட எந்த வித செய்தியும் வந்து சன் டிவி சேனல் வந்து வெளியிடவே இல்லை. ஏன்னா அப்படி வெளியிட்டாங்க அப்படின்னா அவங்க 2011 துணை முதல்வராக இருந்த ஸ்டாலின் பெயரை சொல்லித்தான் அவர்கள் மோசடி செய்தார்கள் அப்படிங்கிற அந்த செய்தியை வெளியிட வேண்டியிருக்கும். அதனால் இப்போ வரைக்குமே நிகிதா வந்து ஒரு மோசடியாளர் அப்படின்னு சொல்லி அந்த செய்தியை வந்து வெளியிடவே இல்லை. ஆனால் இன்றைக்கி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, திமுக ஐடி விங், அந்த மொத்த ஈகோ சிஸ்டமும் சன் டிவி ஆகட்டும், திமுக ஐடி விங் ஆகட்டும், இவங்க எல்லாரும் சேர்ந்து நிகிதாவை வந்து பாஜகவோட தொடர்புபடுத்துகிறாங்க. சரி, அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிகிதாவோட ஃபேஸ்புக் பேஜ். அந்த ஃபேஸ்புக் பேஜில் அவங்க வந்து பாஜகவுக்கு ஆதரவாக சில போஸ்ட்டுகள் போட்டிருக்காங்க. பெரும்பாலும் வந்து இந்த ஃபார்வேர்டு போஸ்ட்டு தான் போட்டிருக்காங்க. அதாவது வீடியோ, பூ படம், இல்லை வந்து சின்ன குழந்தைங்க படம், இந்த மாதிரி வந்து நிறைய இந்த வீடியோஸ் இந்த மாதிரிலாம் போட்டுட்ருக்காங்க. அதுக்கு நடுவில் வந்து கடைசியாக வந்து அவங்க போட்ட பதிவு பார்த்திங்கன்னா, அந்த முருகன் மாநாடு சம்மந்தப்பட்ட ஒரு பதிவு போட்டிருக்காங்க. அதற்கு பிறகு வந்து வேறு எந்த பதிவும் இல்லை. அதற்கு முன்னாடி எந்த பதிவு போட்டாங்கன்னு தெரியல. அவங்க போட்ட அந்த பதிவை மட்டும் எடுத்து அதை வந்து பேக்ரவுண்டாக வச்சு நிகிதா வந்து பாஜக பின்புலம் உள்ளவர், பாஜக பின்புலத்தில் தான் அவர் மோசடிகளை செய்திருக்கிறார் அப்படின்னு சன் டிவி செய்தி போடுறான். அந்த செய்திக்கு கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி பாஜக அண்ணாமலை அவர்களோட இவங்க இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவை போடுறாங்க. அந்த ஃபோட்டோ, அதாவது நிகிதாவோட இப்போதைய ஃபோட்டோ, அண்ணாமலையோட எடுத்த ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி ஃபோட்டோஷாப் பண்ண அந்த ஃபோட்டோவை போட்டு ஒரு ப்ரொபகண்டா பண்ணுறாங்க. இது இவங்க பார்த்தீங்களா, இவங்க வந்து பாஜக சார்ந்தவங்க அப்படின்னா அப்புறம் இவங்க மோசடி பேர் வழி தானே அப்படின்னு அந்த திமுகவுடைய அந்த பிரச்சாரம் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் வந்து கொஞ்சம் கூட உண்மையே கிடையாது. முதல்ல வந்து இந்த நிகிதா அப்படிங்கிற அந்த லேடி மோசடி செய்தது 2011ஆம் ஆண்டு, கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ வந்து துணை முதல்வராக இருந்த ஸ்டாலின் அவர்களுடைய பெயரை சொல்லித்தான் நாங்கள் வந்து வேலை வாங்கித்தரோம், அரசு வேலை வாங்கித்தரோன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேர்கிட்ட ஒரு 15 லட்சம் 20 லட்சம் பக்கம் வந்து ஏமாற்றிருக்காங்க. அந்த வழக்கு இன்னும் இருக்குது. என்னன்னா, அந்த பணம் கொடுத்தவங்களுக்கு எந்த ப்ரூஃபும் இல்லை அப்படிங்கிறதுனால இவங்க தப்பிச்சிட்டாங்க. அந்த சமயத்துலேயும் இவங்களை மிரட்டியோ எதுவும் பணம் வாங்க முடியல. இன்னும் சொல்லப்போனால் இந்த மோசடி பண்ண இவங்க தான் பாதிக்கப்பட்டவங்களை மிரட்டியிருக்காங்க. அந்த தகவலும் நம்மளுக்கு இப்போ வெளியில் வருது. அப்படி இருக்கிற போது 2011 நிகிதா மோசடி செய்ததற்கும் அவங்க இப்போ வந்து பாஜக ஆதரவாளராக இருப்பதற்கும் என்ன சம்பந்தம்? அவங்க அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறமா தான் அண்ணாமலை பற்றி ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க, ஒரு ஃபேஸ்புக் பதிவு எழுதியிருக்காங்க. மோடி அவர்களுடைய அந்த ஃபோட்டோவை போட்டு ஒரு பதிவு போட்டிருக்காங்க. இதை ரெண்டையும் வச்சுட்டு அவங்க 2011 செய்த மோசடியை வந்து பாஜக கணக்கில் எழுதுகிறாங்க அப்படின்னா சன் டிவி எவ்வளவு வந்து திருட்டுத்தனமான வேலை பண்ணுறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இது சன் டிவி தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எவ்வளவு கேவலமான மீடியா அப்படிங்கிறது வந்து சன் டிவி வந்து இந்த வார்த்தை தான் சொல்லி திட்டணுங்கிறதே கிடையாது. நீங்கள் எந்த வார்த்தை சொன்னீங்கன்னாலும் அது வந்து சன் டிவிக்கு வந்து குறைவு தான்.
அந்த அளவுக்கு கேவலமான டிவி அப்படின்னா சன் டிவி தான். அதில் இந்த கேபிள் திருடனுங்க வந்து டிவி நடத்தினா அப்புறம் எப்படி இருக்கும்? அந்த தரத்தில் தான் இன்றைக்கி சன் டிவி இருக்குது. அப்படிப்பட்ட சன் டிவியில் வர நியூஸை நம்பி அதை அப்படியே வந்து நம்பிக்கிற அந்த திருட்டு திராவிட கொத்தடிமைகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு சொந்தமாக யோசிக்கிற புத்தியே கிடையாது. இது உண்மையா பொய்யா? ஏங்க இது எப்படிங்க வந்து 2011 அவங்க செஞ்ச மோசடி எப்படிங்க இந்த இப்போ வந்து பாஜகவோட தொடர்பு படுத்துறீங்க அப்படின்னு அந்த லாஜிக் கேள்வி கூட கேட்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட கொத்தடிமைகளை தான் இன்றைக்கி திமுக உருவாக்கி வச்சுருக்கு. அவங்களுக்கு ஒன்று கிடைச்சா போதும், பார்த்தீங்களா பாஜக ஆதரவாளர்னு தெரிஞ்சு போச்சு, இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு கொஞ்சம் கூட மூளையே இல்லாமல் சுயமாக சிந்திக்கும் திறனற்ற அந்த கொத்தடிமைகள் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதில் முக்கியமாக வந்து சொல்லணும் அப்படின்னா திமுகவுடைய அண்டா, பிரச்சார அண்டா செந்தில்வேல், தன்னை பத்திரிகையாளர் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய கரைவேட்டி கட்டாத திமுக, அவரே தான் சொல்லியிருக்கார் இந்த வார்த்தையை, நாங்கள்லாம் கரைவேட்டி கட்டாத திமுக காரங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி அந்த செந்தில்வேல் என்ன பண்ணுறாரு, இதே ஃபோட்டோவை போட்டு பார்த்தீங்களா இவங்க வந்து பிஜேபியோட ஆளுன்னு வந்து செய்திகள் வர ஆரம்பிச்சிருச்சு, இனிமேல் வந்து நடுநிலையாளர்கள் யாரும் வந்து இந்த அஜித்குமார் கொலையை பற்றி பேச மாட்டாங்க, அப்படியே அந்த செய்திகள்லாம் அமுங்கிடும். அப்போ இவங்களுடைய நோக்கம் என்ன? திமுக ஐடிவிங்கோட நோக்கம் என்ன? இந்த அஜித்குமார் கொலையை பற்றி யாரும் பேசக்கூடாது, இதுதான் இவங்களுடைய நோக்கம். இப்போ செந்தில்வேல் போட்ட பதிவிலே தெரிஞ்சு போச்சுல்ல. அப்போ இவங்க இந்த ஸ்டாலின் வந்து சாரி சொல்லிட்டாரு, அவர் எவ்வளோ பெரிய பெருந்தன்மையாளர் அப்படிங்கிறதெல்லாம் வந்து உருட்டு. இவங்களுடைய நோக்கமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா திமுக மேலே எந்த பழியும் வந்துடக்கூடாது, அப்படியே வந்தால் அந்த பழியை தூக்கி வேறு யார் மேலேயாவது போடணும். இதை வந்து தொடர்ச்சியாக வந்து திமுக செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இது வந்து பாஜகவுக்கு மட்டும் இல்லை, நாம் தமிழர் கட்சிக்கும் சரி, இல்லை தாவேகாவுக்கும் சரி, இதே வேலையைத்தான் இன்றைக்கி மீடியா பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த குற்றச்சம்பவம் பண்ணவங்க ஏதோ ஒரு கட்சியில் இருந்தாங்க அப்படின்னா உடனடியாக விஜய் படத்தை போடுறது, அவங்க தாவேக்காவில் இருந்தால் விஜய் படத்தை போடுறது, நாம் தமிழர் கட்சியில் இருந்தால் சீமான் படத்தை போடுறது, இல்லை பாஜகவில் இருந்தால் உடனே அண்ணாமலை படம் மோடி படத்தை போடுறது. இது இப்படி இவ்வளோ ஒரு பித்தலாட்ட வேலையை வந்து செய்கிறது தான் இன்றைக்கி சன் டிவி செஞ்சிட்ருக்காங்க. கேட்டால் அவங்க தான் இன்றைக்கி தமிழகத்தில் நம்பர் 1 ஊடகம். இதை விட கேவலம் வேறு ஏதாவது இருக்க முடியுமா? இந்த அஜித்குமார் மரணம் தொடர்பாக எந்த ஒரு நடிகருமே வந்து குரல் கொடுக்காம இருக்கிறாங்க. திமுக ஆட்சியில பிரபலங்களுக்கு, திரைத்துறையினருக்கு பேச்சுரிமை, கருத்துரிமை வந்து மறுக்கப்படுகிறதா? ஏன் வந்து அவங்க அமைதியா இருப்பதாக நீங்க பாக்குறீங்க? சரி, குரல் கொடுத்தாங்க அப்படின்னா, ஆளும் கட்சிக்கு எதிராக திமுகவுக்கு எதிராக பேசினாங்க அப்படின்னா, ஒன்று அவங்க படம் ரிலீஸ் ஆகாது, அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது. நெட்டிசன்கள் அந்த திமுகவுடைய கொத்தடிமைகள் சொன்னேன் இல்லையா, சுயமாக சிந்திக்க திராணியற்ற கொத்தடிமைகள், அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க வாயில் விழணும். அவங்க தேவையே இல்லாமல் அவங்களுடைய ஹிஸ்ட்ரியெல்லாம் எடுத்து போட்டு இவங்க குடும்பத்தையே இழுத்து போட்டு அசிங்கப்படுத்துவாங்க. இதுக்கெல்லாம் பயந்துட்டு தான் அவங்க யாரும் பேசுகிறதில்ல. அன்றைக்கி வந்து அந்த நிலைமை கிடையாது. அன்றைக்கி சோஷியல் மீடியாவும் புதுசு, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். அன்றைக்கி சோஷியல் மீடியாவை வந்து யார் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது கூட யாருக்கும் தெரியல. இந்த கமெண்ட்டுக்கு வந்து யார் வந்து பண்ணுவாங்க, ஏன்னா அவங்களையெல்லாம் நம்ம வந்து நடுநிலையாளர்கள் அப்படின்னு நினச்சோம். ஆனால் அவங்க நடுநிலையாளர்கள் இல்லை, திமுக ஆதரவாளர்கள் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. இன்றைக்கி அவங்க போஸ்ட்டு போட்டாலும் பொதுமக்கள் நம்ப மாட்டாங்க, அடி விழும். போஸ்ட்டு போடலைனாலும் பொதுமக்கள் நம்புறதில்லை, அவங்கள அதுக்கும் சேர்த்து அடிக்கிறாங்க. இதில் நம்ம குறிப்பாக பார்க்குறோம், இது தமிழ்நாட்டில் வந்து இவ்வளவு லாக்அப் டெத் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து கொந்தளிக்கும் போது, டாக்டர் சர்மிளா அப்படின்றவங்க, ஏன் நீங்க வந்து குஜராத்தை பாருங்க, மத்திய பிரதேசத்தை பாருங்க, உத்தரப்பிரதேசத்தை பாருங்க, அங்க கம்பேர் பண்ணும்போது இங்க கம்மி தானே, ஏன் வந்து அங்க லாக்அப் டெத் நடக்கிறதுக்கெல்லாம் நீங்க குரல் கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபத்தில் கொந்தளிச்சு பேசுறதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவங்களுக்கெல்லாம் என்னங்க அரசியல் வரலாறு தெரியும்? ஏன் வந்து குஜராத்துக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் போனோம்? 2006 to 2011 திமுக ஆட்சியை எடுத்து வச்சு பேசலாமே, இதை விட சூப்பராக இருக்கும். மக்கள்லாம் அடித்து விரட்டினாங்க, எதிர்கட்சியாக கூட வர முடியாத அளவுக்கு மோசமான தோல்வி கிடச்சிது திமுகவுக்கு. அவ்வளவு ஆட்டம் போட்டாங்க, அவ்வளவு அராஜகம் பண்ணாங்க. அதை எடுத்து பேசலாமான்னு கேளுங்க ஷர்மிளாட்ட. அந்த வரலாறே தெரியாத தற்குறி அவங்கெல்லாம். இன்றைக்கி வந்து என்னவோ வாடகை வாய்க்கு விட்டுட்டு இவங்க பாட்டுக்கு வந்து வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. உத்தரப்பிரதேசத்தில் என்ன நடந்தால் இவங்களுக்கு என்ன? முலாயம் சிங் யாதவ் ஆட்சி காலத்தில், அவங்க பையன் அகிலேஷ் யாதவ் ஆட்சி காலத்துலலாம் உத்தரப்பிரதேசம் எப்படி இருந்ததுனாவது இந்த அம்மாவுக்கு தெரியுமா? இன்றைக்கி எப்படி இருக்குன்னாவது அந்த அம்மாவுக்கு தெரியுமா? என்கவுண்டரை நியாயப்படுத்தி பேசுறது, இது என்கவுண்டர் கூட கிடையாது, பச்சை கொலை. இந்த கொலையை நியாயப்படுத்தி பேசுகிறதுக்கெல்லாம் இந்த அம்மாவுக்கு எப்படி வந்து மனசு வருதுன்னே தெரியல.
ஒரு கட்சி பாசம் இருக்க வேண்டியது தான். அதுக்காக வந்து எதை செஞ்சாலும் நான் வந்து முட்டு கொடுப்பேன் அப்படின்னா அதுக்கு என்னதான் அர்த்தம், அதுக்கு என்னதான் முடிவு? இந்த விவகாரத்துல முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து சாரி கேட்டு விட்டார். பாத்தீங்களா, ஸ்டாலின் அவர்கள் சாரியே கேட்டு விட்டார் அப்படின்னு சொல்லி திமுகவில் இருப்பவர்கள்லாம் வந்து ஸ்டாலின் அவர்கள் செய்ததிலே இது பெரிய ஒரு விஷயமாக அவங்க பேசுறதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? சாரி கேட்டதுக்கு முதல்ல வெக்கப்படணும். முதல்வர் ஸ்டாலினும் வெக்கப்படணும், திமுகவினரும் வெக்கப்படணும். திமுகவினருக்கு வந்து கோபம் வரணும். இப்படி ஒரு முதல்வரை வந்து சாரி கேட்க வச்சிட்டிங்களேடா அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் மேலே கோபம் வரணும். ஆனால் இவங்கெல்லாம் வந்து அதை கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னா எவ்வளவு வந்து கேடுகட்ட ஜென்மங்கள் அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. முதல்வருக்காவது தெரிய வேண்டாமா? ஒரு காவல்துறை அதிகாரிகள் வரம்பு மீறி செயல்பட்டு ஒரு அப்பாவி இளைஞனோட உயிர் போயிருக்கு, அதுக்கு போய் சாரி சொல்லிட்டா முடிஞ்சு போச்சா? இங்கே இன்னும் பதில் தெரிய வேண்டிய கேள்விகள் எத்தனை இருக்குது? யார் வந்து அந்த தனிப்படை அமைச்சது? யார் அவங்களுக்கு அந்த தனிப்படைக்கு அதிகாரம் கொடுத்தது? இந்த அஜித்குமார் கொலைக்கு முழுமையான இயக்குனர் யார்? நீதிமன்றம் கேட்டுதா இல்லையா? அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டாங்களா இவங்க? கேட்டால் நடவடிக்கை எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? குற்றவாளிகளை காப்பாற்றுறதுக்கு தான் இவங்க நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அந்த அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்தது உண்மை. உண்மையிலேயே நகை காணாமல் போச்சா தெரியாது. சரி, அந்த காணாமல் போன நகை என்னாச்சு? 28ஆம் தேதியோ 29ஆம் தேதியோ கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த பையனையும் வந்து பிடிச்சி அடித்து கொன்னாச்சு. அப்போ அந்த அம்மா கொடுத்த கம்ப்ளைண்ட் என்னாச்சு? நகை எங்கே? உண்மையிலேயே வந்து அந்த நகையை திருடினது யார்? அந்த கேள்விக்கு பதில் தெரியணுமில்ல. உண்மையிலேயே அந்த அம்மா கொடுத்த கம்ப்ளைண்ட் உண்மைன்னா நகை காணாமல் போனது உண்மை. அப்போ அந்த காணாமல் போன நகை எங்கே? யார் உண்மையான திருடன்? அப்போ அதை கண்டுபிடிக்காமல் காவல்துறை தப்பு பண்ணியிருக்கு அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்போ அந்த அம்மா யார் மூலமாக வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க? டிஎஸ்பிக்கு தெரியுமா? எஸ்பிக்கு தெரியுமா? இல்லை எஸ்பிக்கு மேலே வந்து வேறு யாராவது அவங்களுக்கு ஃபோன் பண்ணாங்களா? எந்த கேள்விக்கும் பதில் கிடையாது. ஆனால் இவங்கெல்லாம் நடவடிக்கை எடுத்துட்டோன்னு குதிச்சிட்ருக்காங்க. உண்மை குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்கிறார்கள். இவருக்கு அத்தனை பேரும் வந்து திருடனுக்கு தான். ஒரு பச்சை கொலைக்கு வந்து முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த பச்சை கொலைக்கு வந்து நீதி கிடைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் இவங்கெல்லாம். தமிழகத்தையே இந்த உலுக்கிய இந்த சம்பவத்துல பாஜகவை வந்து சேர்த்து, அதாவது பொய்யான ஒரு செய்தியை வந்து பரப்பியிருக்கிறார் செந்தில்வேல் அவர்கள். அவர்கள் மேல பாஜக வந்து நடவடிக்கை எடுக்குமா? நீங்க எப்படி பாக்குறீங்க? நடவடிக்கை எடுக்கணும். இதுக்கு மேலே ஒரு பொய் செய்தி இருக்க முடியுமா? யாரோ ஒரு பொண்ணை, அந்த பொண்ணுக்கும் அண்ணாமலைக்கும் சம்மந்தமே இல்லை, இன்னொரு பொண்ணோட கனெக்ட் பண்ணி அந்த பொண்ணு தான் வந்து நிக்கிதா அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்தி அண்ணாமலையும் அந்த பெண்ணும் இருக்கக்கூடிய ஃபோட்டோவை போட்டு இரண்டையும் ஃபோட்டோஷாப் பண்ணி, இது எவ்வளோ பெரிய பொய் செய்தி. அப்போ இதுக்கு நடவடிக்கை எடுக்கலைன்னா வேறு எதுக்கு நடவடிக்கை எடுப்பீங்க? குறைந்தபட்சம் அந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் திருமதி ராஜினி அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களே வந்து முன் வந்து இந்த காவல்துறைக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். செந்தில்வேலை வந்து கைது பண்ண நடவடிக்கை எடுக்கணும். அப்படி இல்லையா நீதிமன்றம் போகணும். இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீதிமன்றம் போய் நீதிமன்றம் மூலமாகவாது செந்தில்வேல் மேலே நடவடிக்கை எடுக்கணும். குறைந்தபட்சம் அவங்கள அம்பலப்படுத்தணும். இது வந்து அந்த மாதிரி இவங்க புகார் கொடுக்கறதும் நீதிமன்றத்தில் வழக்கு போடுறதும் அவன் மேலே நடவடிக்கையே எடுக்க முடியலன்னே கூட வச்சுக்கோங்க. கைது பண்ண முடியல, எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியலன்னே கூட வச்சுக்கோங்க. ஆனால் காவல்துறையில் புகார் கொடுக்கறதும் நீதிமன்றத்தில் வழக்கு போடுறதும் மக்கள் மத்தியில் பேசு பொருளாகும் இல்லையா? டிவி நியூஸ் சேனலில் வரும் இல்லையா? இந்த மாதிரி இந்த காரணத்துக்காக செந்தில்வேல் மேலே புகார் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற அந்த செய்தியாவது வரும் இல்லையா? அதுவாது மக்களை போய் சேரும் இல்லையா? அப்படி ஒரு நடவடிக்கையாவது தமிழக பாஜக எடுக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய வேண்டுகோளும். ஏன்னா இது வந்து மக்களை வந்து திசை திருப்புற வேலை. இவங்க வந்து பாஜகவை சம்மந்தப்படுத்தினா எதை வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்காங்க. இன்றைக்கி முதல்வர் ஸ்டாலினே அப்படி தான் இருக்கார். நான் வேணால் இப்போ சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நம்ம இந்த செய்தி வந்த உடனே பேசுகிறோம். இந்த செய்தியை திமுக அமைச்சர்களே பேசுவாங்க பாருங்கள், டிவி விவாதத்தில் பேசுவாங்க பாருங்கள், இது பொய்ன்னு தெரிஞ்சும் பேசுவாங்க பாருங்கள். அப்போல்லாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்போ அதாவது ஒரு பொய்ன்னு தெரிஞ்சும் அதை உண்மையாக்குற வேலையை இவங்க செய்கிறாங்க அப்படின்னா இவங்க எவ்வளோ பெரிய ஆபத்தானவர்கள். அப்போ இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கலை, அது எடுக்கிறதுக்கு வந்து தமிழக பாஜகவுக்கு வந்து திராணி இல்லை அப்படின்னா அப்புறம் நம்ம இதுக்கு மேலே என்ன சொல்கிறது? யார் இதற்கு பொறுப்பாகிறது? ஒரு மத்தியில் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக இந்த மாதிரி அவங்களுடைய முன்னாள் மாநில தலைவர் மேலே ஒரு பொய்யான செய்தி வருது அப்படின்னா
அதற்கு கூட நடவடிக்கை எடுக்க முடியல அப்படிங்கிற போது அப்புறம் நம்ம யாரை நொந்து என்ன பயன்? நம்ம தான் வந்து இப்படி 2 பேரும் பேசி கத்தி கூப்பாடு போட்டு அவங்கள திட்டி நம்மளே வந்து தேத்திக்க வேண்டியது தான். ஜி, இதுல கண்டிப்பா நடவடிக்கை எடுப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா அதிமுக பாஜகவை பற்றி பாஜகவில் இருப்பவர்கள் யாராவது விமர்சனம் செஞ்சா கூட நாங்க நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னவங்க தான் தமிழக பாஜக. அப்போ இவ்வளவு பெரிய பொய் கட்டமைச்சிருக்காங்க அப்படின்னா நடவடிக்கை எடுக்காம இருப்பாங்களா? இதுக்கு முன்னாடி எடுக்கலைங்களே. இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் சமயத்தில், அந்த பகல்காம் தாக்குதல் சமயத்தில் சுந்தரவல்லி என்ன ட்வீட் போட்டாங்க? அதுக்கு நடவடிக்கை எடுத்துட்டாங்களா? இல்லை 2017 இப்போ வரைக்கும் பிரதமர் மோடி அவர்களை பற்றி, உள்துறை அமைச்சரை பற்றி, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை பற்றி, இல்லை தமிழக பாஜகவில் இருக்கக்கூடிய தலைவர்களை பற்றி, அண்ணாமலையை பற்றி எத்தனை பொய் தகவல்கள், எத்தனை கேவலமான மீமு, எவ்வளவு அருவருப்பான பதிவுகள், எவ்வளவு அருவருப்பான விமர்சனங்கள், ஏதாவது ஒன்றுக்கு நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? நான் அதான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போ திமுக ஆட்சி தான் நடக்குது. இப்போ நீங்கள் காவல்துறையில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலுமே அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. அது நான் இப்பவும் சொல்கிறேன். செந்தில் வேலை உடனே கைது பண்ண மாட்டாங்க. இல்லை வேறு திமுக நிர்வாகிகள் யாரையும் மேலேயும் கைது பண்ண மாட்டாங்க. அப்படியே பண்ணாலும் நேராக நீதிமன்றத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு உடனடியாக வந்து ஜாமீன் வாங்கிட்டு வெளியில் வந்துடுவாங்க. ஆனால் நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த நடவடிக்கை செய்திகளாகும், அது வந்து மக்கள்கிட்ட போய் சேரும். அதை கூட செய்யலைன்னா எப்படின்னு தான் என்னுடைய கேள்வி. ஏன்னா இது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அந்த அம்மா வந்து 2011 வந்து மோசடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத எப்படி வந்து இப்போ பாஜகவோட கனெக்ட் பண்ணுவீங்க? 2011 தமிழக பாஜகவுக்கே பின்புலம் கிடையாது. ஆனால் சன் டிவிக்காரன் எப்படி நியூஸ் போடுறான்? பாஜக பின்புலத்துடன் மோசடியில் ஈடுபட்டிருக்கிறார் அப்படின்னே போடுறாங்க. எவ்வளோ பெரிய பொய் இது! அப்போ இந்த வார்த்தைக்கு கூட நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா வேறு எதுக்கு தான் எடுக்க போகிறீங்க? எடுக்கலைன்னா அவர் மக்கள்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இவங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. இப்போவும் சொல்கிறேன், மக்களை பொறுத்த வரைக்கும் திமுகவை வீழ்த்த முடியும் அப்படின்னு ஒரு கட்சியை நம்பினா தான் அவங்க திமுகவுக்கு எதிராக ஓட்டு போடுவாங்க. அதுதான் அப்படித்தான் வந்து ஜெயலலிதா அவர்கள் ஜெயிச்சாங்க. திமுகவை வீழ்த்துவதற்கு இவங்க மட்டும்தான் அப்படிங்கிறதுனால தான் மக்கள் நம்பிக்கையாக ஜெயலலிதா அம்மாவுக்கு ஓட்டு போட்டாங்க. அந்த நம்பிக்கை வரணும்னா திமுகவை வந்து நீங்கள் முழு மூச்சாக எதிர்க்கணும். அண்ணாமலை அவர்கள் சொன்னார் இல்லையா, திமுக எதிர்ப்பு என்னுடைய ரத்தத்தில் ஓடுதுன்னு சொன்னார் இல்லையா, அதை செஞ்சு காட்டணும், செயலில் காட்டணும். இல்லைன்னா மக்கள் நம்ப மாட்டாங்க. அப்புறம் நம்மளும் இதே மாதிரி புலம்பிட்டு இருக்க வேண்டியதான். உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் ஜி. நன்றி, தேங்க்யூ.